இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்ல இருக்கா, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. புடவைய கொடுத்து நல்லது கெட்டது விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். உன் வாயில நல்ல விஷயம்னு வருதுன்னா அதுக்கு பேர் பொய். நீ காட்டுற பாசம் ஒரு நாடகம். இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு மட்டும் சொல்லு. இதோ உன் பிறந்த வீட்ல இருந்து உனக்கு வந்திருக்கிற சீரு. குடி பாரு. என்ன ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி மாமியாரும் மருமகளும் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறீங்க? உன் அப்பா பார்வையில செத்த இன்னும் உயிரோட இருக்கிற பூமி வாயை திறந்து பேசு. நீ என்கிட்டயே போட்டி போடணும்னு பார்த்தல்ல, என்னையே ஜெயிக்கணும்னு நினைச்ச. என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணி தோல்வி அடைய வைக்கணும்னு நினைச்ச. கடைசியில என்னாச்சு? தோத்து போயிட்ட. அழுமூஞ்சி மட்டும் தாண்டி பாக்கி. பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர நம்ம ஊர் திருவிழாவுக்கு உன் அம்மா நாட்டியம் ஆடி நடராஜரை மகிழ வச்சா, நெருப்ப ஏத்தி வச்சா, மழை பெஞ்சு வறட்சி கஷ்டம் கண்ணீர் எல்லாமே தீரும்னு உன் அம்மா நிரூபிச்சு காட்டினபடி. ஆனா நீ உன் அப்பாவுக்கு பிடிக்காத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பாவோட பார்வையில செத்து போயிட்ட. பை தி வே, அந்த கார்டுல என்ன இருக்குன்னு பார்த்தல? சரத்சந்திரா அபூர்வாவின் ஒரே மகளான நக்ஷத்ரா நடன நிகழ்ச்சி. உன் அம்மா இடத்துல இப்ப ஏன் பொண்ணு தாண்டி நாட்டிய தேவதையா இருக்கா. அதுக்கப்புறம் சோபா சந்திராவோட இடமும் என் பொண்ணுக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் வாரிசா என் பொண்ணு மட்டும்தான் இருப்பா. ஒரு அனாதையா நீ மட்டும் தாண்டி இருப்ப. என் அம்மா வயித்துல பிறந்த பொண்ணு நான். அந்த நடன நிகழ்ச்சியில நான் தான் ஆடுவேன். உன் அப்பா இருக்கிற வரைக்கும் உன்னை அங்க வர விட மாட்டாரு. அப்படி வந்தாலும் உன்னை நடனம் ஆடலாம் விடவே மாட்டாரு. அம்மா இடத்துல நடனம் ஆடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்கிட்ட இருந்து அந்த உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. நானே வந்து அந்த நிகழ்ச்சியில நடனம் ஆடுவேன். அதையும் பாப்போம். உன் வருகைக்காகவும் உன்னுடைய நடன நிகழ்ச்சிக்காகவும் கோவில்ல நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வரேன்.